தேர்தல் நெருங்க நெருங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தாம் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை மறந்து தேவையில்லாத தன்னுடைய பதவியை, தன்னுடைய பொறுப்பை மறந்து பல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது புரியாமல் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் திருச்சியில் பேசும்பொழுது தமிழகத்தை எப்படியாவது காவிமயமாக்கிவிட வேண்டும் என்று துடிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்றும், கருப்பு சிவப்பு கூட்டம் இருக்கும் வரை யார் அப்பன் வந்தாலும் நடக்காது அப்படின்னு பேசியிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் ஒரு பொதுவெளியில் பேசும்பொழுது இப்படி பேசலாமா அப்படின்றத, ஆனால் அவருடைய லெவல் அவ்வளவுதான், அளவு அவ்வளவுதான் அப்படி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது, 1999 அவருடைய அப்பன்தான் காவிமயமாக தமிழகம் வர வேண்டும் என்று விரும்பினார் என்பதை நாம் உறுதிபட சொல்கிறோம். உங்கள் அப்பன்தான் கருணாநிதி அவர்கள்தான் தமிழகம் காவிமயமாக வேண்டும் என்று விரும்பினார், துணையும் நின்றார் என்பதையும் நாம் இங்கே வலியுறுத்துகிறோம். கருப்பு சிவப்பு இருக்கும் வரை காவி உறுதியாக இருக்கும். ஏனென்றால் கருப்பு என்றால் ஐயப்ப பக்தர்கள், சிகப்பு என்றால் ஓம் சக்தி பக்தர்கள். அதனால் கருப்பு சிவப்பு இருக்கும் வரை காவி உறுதியாக இருக்கும் என்பதை முதலமைச்சருக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு நோய், அந்த நோயை பரப்புகிறது பாஜக என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய தந்தை இந்த நோயை பரப்பினாரா, நோய் பரப்புவதில் வல்லுநராக இருந்தாரா மு. கருணாநிதி அவர்கள் என்பதை நாம் கேட்கிறோம். ஏனென்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் என்று சட்டமன்றத்தில் திரு மு. கருணாநிதி அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அப்படி என்றால் கருணாநிதி அவர்களை மீறி, அவர்களுடைய வார்த்தைகளை மீறி திரு மு.க. ஸ்டாலின் செயல்படுகிறாரா? அப்படி செயல்படுவதற்கு என்ன இப்பொழுது தேவை வந்தது என்பது நமக்கு புரியவில்லை. தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் கூட சட்டமன்ற உரையில் திரு கருணாநிதி அவர்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் என்பதை சொல்லியிருக்கிறார். பல்வேறு நாடுகளுக்கு, இந்தோனேசியாவில் ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை என்று இங்கிருந்து பேசுகிறார் திரு மு.க. ஸ்டாலின். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு மாதிரியான முறை இருக்கும். ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மிக சிறந்த பயனை அளித்திருக்கிறது என்பதை நாம் அதிகாரப்பூர்வமாகவும் மிக தெளிவாகவும் சொல்லியிருக்கிறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலின் மூலமாக என்னென்ன பயன்கள் என்பதையும் நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இந்த நாட்டிற்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்பதையும் நாம் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மறுக்கிறது அப்படின்ற நேற்றைய தினம் கூட பேசியிருக்கார். தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். நாளைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு, அதிலும் திருச்சிக்கு வரவிருக்கிறார். 5650 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது, அதாவது ரயில்வே திட்டங்களுக்கு கொடியசைத்து துவக்குவது, கட்டமைப்பு திட்டங்கள், இயற்கை எரிவாயு திட்டங்கள், ஊரக இணைப்பு திட்டங்கள், நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் என்று பல்வேறு திட்டங்களை தொடங்குவதற்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளை திருச்சி வருகிறார்.
இந்த 5650 கோடி திட்டங்களை வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதைத்தான் நாம் கேட்கிறோம். அதே போல கடந்த நம்முடைய காங்கிரஸ் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் கொடுத்த வரி பகிர்வை விட நிதி பகிர்வை விட 4-5 மடங்கு அதிகமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வழங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் வரி பகிர்வாக மட்டுமே கிட்டத்தட்ட 7.02 லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. 14 லட்சம் கோடிக்கும் அதிகமாக நிதி 14 லட்சம் கோடிக்கும் அதிகமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான ஆட்சியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் 40 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி தமிழக ரயில்வே திட்டங்களை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சராசரியாக நம்முடைய காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது 879 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் 8.5 மடங்கு அதிகமாக உயர்த்தி 7611 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தண்டவாளங்களின் நீளம் 21.57 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. 9 வந்தே பாரத் ரயில்களும் 9 அம்ரித் பாரத் ரயில்களும் இந்த தமிழகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கடந்த வருடம் இப்போ இன்னைக்கு நாளைக்கு 5650 கோடி என்பது போல கடந்த வருடம் 4800 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை நாம் தூத்துக்குடியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. தூத்துக்குடி என்பது ஒரு மிகப்பெரிய துறைமுக நகரமாக, இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுக நகரமாக வரவிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணமுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான். குறிப்பாக அங்கே துறைமுகம், அதே மாதிரி துறைமுக விரிவாக்கம், அதே மாதிரி விமான நிலைய விரிவாக்கம், தேசிய நெடுஞ்சாலையினுடைய நீளங்கள் எல்லாமே அதிகரித்து பல்வேறு தொழிற்சாலைகள் அங்கே வருவதற்கு கட்டமைப்புகளை பெருக்கக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்புகளை வழங்கி நிதி உதவி செய்து கட்டமைப்புகளை பெருக்கிக் கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில்தான். இன்றைக்கு தூத்துக்குடி ஒரு மிகப்பெரிய வர்த்தக நகரமாக ஆகப் போகிறது என்று மார்த்தட்டிக் கொள்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு முழு காரணமுமே மத்திய அரசு தான் என்பதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும். அதே மாதிரி மெட்ரோவை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோ ரயில் வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு சில ஆவணங்களை, முறையான ஆவணங்களை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது. மெட்ரோ ரயில் என்று சொன்னால் மெட்ரோவை, அதாவது மாநகரங்களை இணைக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய புறநகர், அந்த நகரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம அவுட்டர் டவுன்னு சொல்லுவாங்க, புறநகர் மக்களையும் எவ்வளவு என்று கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே அதற்கான கணக்கையும் கொடுக்கவில்லை. மதுரையினுடைய மக்கள் தொகை, மதுரை நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை மட்டுமே கணக்கில் எடுத்து இவ்வளவு பேர் பயனடைவார்கள் என்று சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை, அதாவது வேண்டும் என்றே திட்டமிட்ட ரீதியில் மெட்ரோ வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு நினைத்ததோ என்று சந்தேகப்படக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் மெட்ரோ ரயில் நிர்வாகமானது இதை சரி செய்து கொடுங்கள் என்று திருப்பி அனுப்பியிருக்கிறது. தவறே கிடையாது. ஏனென்றால் முழுக்க முழுக்க மதுரை கோவையினுடைய இந்த மெட்ரோ திட்டம் தாமதமாவதற்கு காரணம் நம்முடைய மாநில அரசு தான் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போல் பல்வேறு மின் திட்டங்கள், இங்கே அதிக அளவிற்கு காசு கொடுத்து மின்சாரத்தை வாங்கக்கூடிய ஒரு திட்டத்தில் இந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம் இயங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட நம்முடைய மத்திய அரசு உதய் மின் திட்டத்தின் மூலமாக பல்வேறு நல்ல விஷயங்களை செய்து வருகிறது. அதிக கடன் அளித்து மின் கட்டமைப்பை பெருக்கி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் நம்முடைய தமிழகத்தினுடைய சாதனை பட்டியல், நம்முடைய
தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு பேசும் பொழுது, பிரச்சாரத்திற்கென்று தனியாக நாங்கள் செல்ல வேண்டுமா என்று யோசித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். தயவு செய்து பிரச்சாரத்துக்கு தனியாக போயிடாதீங்க. ஒரு பயத்தின் அடிப்படையில் தான் அவர் அப்படி பேசுகிறாரு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். கொதித்து போயிருக்கும் மக்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு இவர்கள் திட்டம் போட்டு நாங்கள் 5000 கொடுத்து விட்டோம் என்று 5000 கொடுத்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் உங்களுடைய அந்த திட்டம் உறுதியாக பலிக்காது. ஏனென்றால் நாள்தோறும் கொலைகள், 400 கொலையும் பொழுதொரு பாலியல் சீண்டலுமாக, பாலியல் துன்புறுத்தலுமாக, குற்றங்களுமாக தமிழகம் விளங்கி கொண்டிருக்கிறது. இங்கே தொடர்ந்து யாரை வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும் வெட்டலாம், குத்தலாம், கொலை செய்யலாம் என்கிற அளவிற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. நாங்கள் சொல்லாததையும் செய்திருக்கிறோம், சொன்னதையும் செய்திருக்கிறோம் என்று உதயநிதி சொல்கிறார். ஆனால் அவர்கள் சொல்லாதது எதையெல்லாம் செய்தார்கள் என்று நான் ஒரு பட்டியலே போட முடியும். சட்ட ஒழுங்கை நாங்கள் சீர்கெடுப்போம் என்று சொல்லவில்லை, ஆனால் சீர்கெடுத்து விட்டார்கள். குற்ற சம்பவங்களை தடுப்போம் என்று அவர்கள் சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் குற்ற சம்பவங்களை தடுக்கவே இல்லை. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைகளை நாங்கள் பெண்களை பாதுகாப்போம் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இப்பொழுது பெண்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள், ஆனால் பெண்களை பாதுகாக்க அவர்களால் முடியவில்லை. சிறு குழந்தைகள், பள்ளிகளிலே படிக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. 2ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு பெண் குழந்தை, 4ஆம் வகுப்பு படிக்கும் பெண் குழந்தை பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை அந்த பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் இடத்துல அது நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் சமூக அவலம். அந்த சமூக அவலத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோசமான கொள்கை. லிக்கர் பாலிசி, சாராயம், கஞ்சா, போதை மருந்து எப்படியெல்லாமோ வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் பல்வேறு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கடையில் போய் பல பொருட்களுடைய மாடல் மாதிரி இன்றைக்கி போதை மருந்து என்பது பல்வேறு விஷயங்களில் பேஸ்டில் கொடுக்குறாங்களாம். எவ்வளவு மோசமான மெத்தாபெட்டமைன் உட்பட எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிர்வாகிகள் இதில் தொடர்பு இருக்கின்றனர் என்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த 3 நாட்களில் மட்டுமே பல்வேறு கொலை, கொள்ளை, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதே மாதிரி லஞ்சம், ஊழல் என்று நாம் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் சமீபத்திலே வந்திருந்த போது எப்படி தமிழகத்திலே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார்கள் என்று தெளிவாக சொன்னார். ஒரு குடும்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு 5 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்ததாக பொய் சொல்லி இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் கேட்கலாம், இது மத்திய அரசாங்க திட்டம் தானே. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை செயல்படுத்துவது மாநில அரசாங்கம். அப்போது இந்த மாநில அரசு அதுதான் இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறதுன்னு. மாநில உரிமைகள் எப்படி பறிக்கப்படுதுன்னா, இவங்க ஊழலும் லஞ்சமும் செஞ்சால் அதை கேள்வி கேட்டால் எங்கள் உரிமையை தடுக்கிறீங்க, நாங்கள் லஞ்சம் வாங்கிறதும் ஊழல் செய்கிறது எங்கள் உரிமை, அதை தடுக்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு என்று சொல்வது தான் இவர்களுடைய மாநில உரிமைகள் பறிப்பு என்கிற ஒரு ஸ்லோகனாக இருக்கிறது. இது மிக மிக தவறான ஒரு விஷயம். தொடர்ந்து நீங்கள் விவசாயிகளுடைய கௌரவ நிதி திட்டமாகட்டும் அல்லது ஸ்வச் பாரத் என்று சொல்லப்படுகிற தூய்மை இந்தியா திட்டமாகட்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாகட்டும், எல்லா விஷயத்தில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும், எல்லா திட்டங்களிலுமே மாநில அரசு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறது. அதை சிஏஜி அறிக்கை மிக தெளிவாக சொல்கிறது. மாநில அரசு எப்படியெல்லாம் திட்டமிட்ட ரீதியில் ஊழல் செய்திருக்கிறது என்பதை சிஏஜி அறிக்கை சொல்லி இருக்கிறது. இதில்
ஸ்டாலின் 2.0 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு வேற சொல்கிறாரு நம்முடைய முதலமைச்சர். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் ஸ்டாலின் 2.0 ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இப்போ கொடுக்க வேணாங்க. ஸ்டாலின் 1.0க்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த 5 வருடங்களில் நீங்கள் என்ன சாதனை செய்தீர்கள் என்ற ஸ்டேட்மெண்ட்டு கொடுங்க. கல்வி ரீதியாக தமிழகம் முன்னேறுகிறதா என்றால் இல்லை, பொருளாதார ரீதியாக முன்னேறுகிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் விலைவாசி இந்திய சராசரியை விட விலைவாசி தமிழ்நாட்டில் அதிகம், பணவீக்கம் அதிகம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வருவாயை நீங்கள் பெருக்கவில்லை. இந்த அளவிற்கு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு உற்பத்தி மாநிலம் பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு தான். மகாராஷ்டிராவோ குஜராத்தோ அப்படி இல்லை. இந்த உற்பத்தி மாநிலம் தமிழ்நாடு மிக சிறந்த உற்பத்தி மாநிலம். ஆனால் செமிகண்டக்டர் போன்ற, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற புதிய நவீன தொழில்நுட்பங்கள் சார்ந்த தொழில்கள் முன்னேறி இருக்கின்றனவா, இங்கு வந்திருக்கின்றனவா என்றால் கிடையாது. அஸ்ஸாமில் டாடா ஒரு செமிகண்டக்டர் ஆலையை துவக்குகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதை ஏன் ஓசூரில் உங்களால் கொண்டு வர முடியாமல் போனது? அப்படி ஏன் முடியலன்னு கேட்டால் பிஜேபி பறிச்சுக்குச்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்க. எப்படி பிஜேபி பறிக்கும்? மற்றதெல்லாம் வரும்போது இது மட்டும் ஏன் உங்களுக்கு வராது? இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை இவர்கள் கருத்தில் கொள்ளவில்லை. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்திருக்கிறார்கள். பெண்களுடைய பாதுகாப்பை முற்றிலுமாக மறந்து விட்டார்கள். சட்ட ஒழுங்கை சீர்கெடுத்து விட்டார்கள். குற்றங்கள் தடுக்காத வண்ணம் இருப்பதற்குத்தான் காவல்துறை. குற்றம் நடந்த பின்னர் அது குற்றத்தை கண்டுபிடிப்பு என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் குற்றம் செய்பவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போவாங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் காவல்துறைக்கு அதிக அதிகாரம் நானோ நீங்களோ நினைத்தால் உறுதியாக அதிகாரம் இல்லை. ஒருவரை கைது செய்வதற்கோ விசாரணை செய்வதற்கோ கூட அதிகாரம் இல்லை. காவல்துறைக்கு ஏன் அந்த அதிகாரம் கொடுக்கிறார்கள்? குற்றங்கள் நிகழாத வண்ணம் தடுப்பதற்கு. ஆனால் இப்பொழுது அது நடைபெறுகிறதா என்றால் இல்லை. குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறை தவறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் பரவுவதற்கு அதிகரித்திருப்பதற்கு 3 மடங்கு அதிகரிக்குது. போக்சோ சட்டத்தில் 9500 போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது என்ற வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 3 மடங்கு அந்த குற்றம் அதிகரிக்கிறது என்று சொன்னால் முழுமையான காரணம் இந்த சாராயமும் இந்த போதை மருந்தும் தான், போதைப் பொருளும் தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக மக்கள் தெளிவாக இந்த ஆட்சியை அகற்றுவதில் உறுதியாக இருக்கின்றனர். அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி எப்படியெல்லாம் திண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு அதிமுகவை அடிமையாக்க பார்க்கிறது பிஜேபி அப்படின்னு சொல்கிறாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். கம்யூனிஸ்டுகளை காசு கொடுத்து விலைக்கு வாங்கியது திராவிட முன்னேற்றக் கழகம். யாரை அடிமையாக்கியது? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தன்னுடைய சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று வற்புறுத்தி நிற்க வைத்தது யாரு? அடிமையாக்கியது யாரு? திமுக என்பது மற்ற கட்சிகளை அடிமையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால் இங்கே ஆதிக்கம் செலுத்துவது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு. தொடர்ந்து இங்கே மற்ற கட்சிகளை தன்னுடைய கைப்பாவையாக கருதி அவர்களை அடிமைகளாக கருதி கொண்டு காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளையும் அடிமையாக கருதி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம் தானே தவிர பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. ஒவ்வொரு கட்சியும் ஒரு முடிவு எடுக்கும். திரு நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் தான் மாநிலங்களவை உறுப்பினராக வேண்டும், தேசிய அரசியலில் வர வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய சொந்த விருப்பம், அவருடைய கட்சியினுடைய விருப்பம். இதில் திமுகவுக்கு என்ன வந்துச்சு? இதில் காங்கிரஸுக்கு என்ன வந்துச்சு? தொடர்ந்து இது போன்ற தவறான விஷயங்களை முதலமைச்சர் பேசுவது என்பது தன்னுடைய முகத்தை அவர் கண்ணாடியில் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணியும் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விட இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தத்தினால எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டு விடுமோ என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வுடன் பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்திய அரசாங்கம்
பல்வேறு நடவடிக்கைகளை தயார் நிலையில் இருக்குது, பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது, உறுதி செய்திருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் துறை சார்ந்த அமைச்சர் மிக தெளிவாக இந்த எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணெய் நிறுவனங்களோடு கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்படுத்த வலியுறுத்தி இருக்கிறது. மக்கள் பதற்றமடையக்கூடாது. ஊடகங்களும் கூட பொறுப்புணர்வோடு செயல்பட்டு இந்த பதட்டத்தை மக்களிடையே யாரேனும் பதற்றத்தை ஏற்படுத்த நினைத்தால் கூட அதை சரி செய்து அப்படி அல்ல என்பதை சொல்லி எண்ணெய் நிறுவனங்கள் முன்னேற்பாட்டுடன் இருக்கின்றன. 90 விழுக்காட்டிற்கும் மேலாக நாம் இறக்குமதி செய்கிறோம். அதனால் கடலில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, கப்பல்கள் நகருவதில்லை. ஆனாலும் கூட சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளை தொடர்பு கொண்டு நமக்கு அந்த எரிவாயு கிடைக்கும் அளவிற்கு நாம் ஒரு முன்னேற்பாடுகளை எடுத்து வருகிறோம். வரக்கூடிய காலங்களில் இந்த நிலைமை உறுதியாக சீரமையும். உலக நாடுகள் பலவற்றிலும் எரிவாயு தட்டுப்பாடு இருக்கும் பொழுது கடந்த 10 வருடங்களாக நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நமக்கு கையிருப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் மட்டும்தான் எரிபொருள் தட்டுப்பாடு என்பது இப்போது இல்லை. பெட்ரோல் டீசல் உட்பட எரிவாயு உட்பட தட்டுப்பாடு என்பது இப்போது இல்லை. மற்ற நாடுகளெல்லாம் பெட்ரோலினுடைய விலை மிக மிக உயர போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் 5 வருடங்களுக்கும் மேலாக நம்முடைய நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை ஒரே மாதிரி இருக்கிறது. இப்பொழுது கூட நம்மிடம் கையிருப்பு இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இதில் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே திட்டமிட்ட ரீதியில் மக்களை பதற்றத்திலே ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கின்றனர். அதில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அது போன்று செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லி அவர்கள் நாட்டின் மீது நாட்டு மக்களின் மீது சற்றேனும் அன்பு காட்ட வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்லுகிறோம். உங்களுக்கு எதாவது கேட்கணும்னா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சு. ஓவரா. தேங்க்ஸ்.